போன பாட்டுல அடுத்து நடக்க போற அந்த மகாசபை கூட்டத்துல ஒரு பக்கம் அசுர குரு சுக்ராச்சாரியரையும் கூப்பிடணும், இந்த பக்கம் நம்ம சிவனையும் கூப்பிடணும் சொல்லிட்டு தட்சன் ஒரு உத்தரவு கொடுக்க அதை கேட்ட இவங்க எல்லாம் ஆடி போறாங்க. என்ன சொல்றீங்க, மகாசபை கூட்டத்துக்கு சிவனா? போன முறை மகாசபை கூட்டம் கூட்டப்படும் போது சிவனுக்கு அழைப்பு விடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு நீங்க சொன்னீங்களே, இந்த தடவை திடீர்னு கூப்பிடுறீங்களே அப்படின்னு கேட்டா இப்போ சூழல் எப்படி கூப்பிட வேண்டிய நிலைமை இருக்கு, சம்பந்தப்பட்டவங்க 2 பேரும் வரணும் தானே அப்படிங்கிறார். பக்கத்திலே இருக்கிற அந்த மகரிஷி அவர் கூட சொல்றாப்ல, சிவனை கூப்பிடாம இருக்கிறதா நல்லதுங்கிறாரு. ரொம்ப பயப்படாதீங்க, எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு வேற சொல்றாப்ல. நான் எதுக்காக அந்த மனுஷன் இங்க கூப்பிடுறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன மாதிரியே நீங்களும் பரவசத்துல அப்படியே துள்ளி குதிப்பீங்க அப்படிங்கிறாரு. அதை கேட்டதும் நம்ம நல்ல ரிஷியோத்தவர் இருக்காரு, அவர் பேர் என்ன பேசணும், காஷி. அவரு ஆஹா ஆஹா சிறப்பு சிறப்பு, நான் இன்னைக்கே சிவனுக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய அந்த வேலையை பாக்குறேன் அப்படிங்கிறாரு. ஆகட்டும்னு நம்ம தட்சன் வேற சொல்றாப்ல. சரியா 10 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு மகாசபை கூட்டம் கூட்டப்படும். அசுரகுலத்து சைட்லயும் சரி நம்ம சிவனும் சரி எல்லாரும் இங்க வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த சபையை தற்சமயத்துக்கு தற்காலிகமா க்ளோஸ் பண்ணி வைக்கிறாப்ல நம்ம தட்சன். அந்த பக்கம் பார்த்தா நம்ம சந்திரனோட மூத்த தாரம் ரோஹிணி அக்கா மகளோட சேர்ந்து வந்துகிட்டு இருக்கா. எல்லாம் ஒண்ணா வந்துகிட்டு இருக்காங்க. சந்திரனை பத்தி பேசிதான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த மகாசபை முடியலையான்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கு அந்த அம்மா. அதே சமயம் அங்க நம்ம காசி வராரு. என்ன மகாசபை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்க, முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன செகண்ட்ல அப்படியா, அப்ப நான் உடனே சந்திரனை என் புருஷனை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ரோஹிணி அங்க வந்து ஓடி போறா. சரி போ அப்படின்னு விட்டுறாங்க. அப்புறம் இந்த மாதிரி சிவனை அடுத்து நடக்க போற அந்த மகாசபை கூட்டத்துக்கு உங்க அப்பா கூட்டி இருக்காரு அப்படின்னு சொல்ல அதை கேட்ட இந்த பொண்ணுங்களுக்கு ஷாக்கு. என்ன சிவனை கூப்பிட்டு இருக்காங்களா? ஏற்கனவே அவர் ஒரு தடவை வந்து போனப்பதான் நமக்கு ஏகப்பட்ட பஞ்சாயத்தை ஃபேஸ் பண்ணோம். இப்போ மறுபடியும் சிவன் இங்க வர போறாரா ஐயோ அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து நம்ம சதி வந்துகிட்டு இருக்காங்க. சதியை பார்த்ததும் ஐயோ சிவன் வர மேட்டர் எல்லாம் தேவையில்லாம சதி கிட்ட சொல்ல வேண்டாம், அவ கொஞ்சம் வருத்தப்படுவா, அந்த மேட்டரை பத்தி அவகிட்ட பேசாம இருக்கிறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம காசியும் சரி ஓகே அப்படின்னு ஃப்ரீயா விட்டுறாரு. அதுக்கப்புறம் மகாசபை கூட்டத்துக்கு வந்த இந்திரன்ல இருந்து ஒவ்வொரு ஆளா வெளியில கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரையும் நல்லபடியா பேசிவங்க அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில நம்ம சந்திரனும் நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போற சமயம் நம்ம சதி இல்ல என்ன அவசரம், வசந்த கால விழா இன்னும் சில நாட்கள்ல நடக்க போகுதே, மகாசபை கூட்ட சம்பந்தமா அப்பா நீங்க கொஞ்சம் பிஸியா இருப்பீங்க, அதனால இந்த வசந்த கால விழாவை நம்ம சந்திரன் தலைமையில ஏன் நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியாவை போடுறாங்க. ஆக்சுவலா சதியோட நினைப்பு என்னன்னா, ரேவதி அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க சந்திரன் கூட இன்னும் கொஞ்சம் சேராம கொஞ்சம் பிரிஞ்சே இருக்காங்க. அவங்க கூடி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பா டைமும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால என்ன பண்றாங்க, இந்த வசந்த கால விழாவை காரணமா சொல்லி சந்திரனை இங்கேயே தங்க வச்சுட்டா சந்திரனையும் இந்த பக்கம் நம்ம ரேவதியையும் கொஞ்சம் சேர்த்து விடலாமே அப்படிங்கிறது சதியோட பிளான். கூடவே அதுக்கு சதியோட அம்மாவும் ஆமா சந்திரன் கண்டிப்பா இங்க தான் இருக்கணுங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. 2 பேரும் சைகையில பேசிக்கிறாங்க. வசந்த கால விழாவை சந்திரனோட தலைமையில நடத்தலாம் அப்படின்னு அப்பா கிட்ட கேட்க அவரும் சரின்னு ஒத்துக்கிறாரு. அமைச்சரை கூப்பிட்டு இது சரியான முடிவா தெரியுது, நானும் கொஞ்சம் பிஸியா இருப்பேன் மகாசபை கூட்டத்துல, அதனால வசந்த கால விழாவை இவரோட தலைமையிலேயே நடத்திடலாம் அப்படின்னு பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பாவே கொடுத்துருங்க, அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருங்கன்னு சொல்ல இவங்க எல்லாருக்கும் சந்தோஷங்க. அதே சமயம் அந்த பக்கம் கைலாய மலையில ரொம்பவே சோகமா நம்ம நந்தி உட்கார்ந்துட்டு இருக்காரு. பொதுவா நந்தி சோகமா இருந்தாப்லனா பக்கத்துல நம்ம டிஸ்டர்பன்ஸ் இருப்பாங்க இல்ல, அவங்க ஓட்ட செய்வாங்க, அவரை கொஞ்சம் வம்புழுப்பாங்க. ஆனா இந்த தடவை ரொம்பவே நொடிஞ்சு போய் இருக்கிறதுனால அதை பார்த்து நம்ம டிஸ்டர்பன்ஸுகளை ஐயோ இப்படி நொடிஞ்சு போய் கிடக்கானே, ஏன் இப்படி அழுகிற, என்ன மேட்டர்னு திரும்ப அவங்களும் வருத்தப்பட்டு கேக்குறாங்க. கேட்டா வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த நாள் மட்டும் நம்ம சிவன் இங்க இருக்க மாட்டாரா, ரொம்பவே சோகத்துல இருப்பாரா, யாரு கூடயும் பேச மாட்டாப்லையா, தன்னைத்தானே வருத்திக்கிட்டு இருப்பாரா. வருஷம் இந்த நாள் வரும்போது நம்ம நந்தி அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறதையும் நம்ம சிவன் யாருக்கிட்டையும் சொல்லலையா. ஆனா இந்த ஒரு நாளை மட்டும் அவர் துக்க நாள் மாதிரி பயங்கரமா அனுசரிச்சுக்கிட்டு இருக்காரு. சோகத்தின் முழு உருவாவே நம்ம சிவன் இருந்துருவாரா. அதை பத்தி சொல்லிதான் நந்தி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காப்ல. அந்த பக்கம் நம்ம சந்திரனோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஏரியாக்கு இந்த மாதிரி சிவனை மகாசபை கூட்டத்துக்கு மன்னர் தட்சன் அழைத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த செய்தியை காசியை எடுத்துக்கிட்டு அங்க வராரு. நல்ல செய்தி வந்திருக்குன்னு அந்த செய்தியை சொல்ல அதை கேட்டு இவங்க சந்தோஷப்படுவாங்களே அப்படின்னு பார்த்தா சந்தோஷப்படாம மாறுதலா வருத்தப்படுறாங்க. ஏன் சந்தோஷமான விஷயம் தான், தட்சனோட நடவடிக்கையில கொஞ்சம் மாற்றம் தெரியுது, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சிவனின் பால் கூட நமக்கு ஏதாவது கிடைக்கலாம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம காசியோட முகத்துல அம்புட்டு சந்தோஷம். ஆனா இந்த பக்கம் அங்கேயே நம்ம ததீசி குருநாதர் இருக்காரு. அவர் இதுல ஏதோ ஒரு சதி இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. பட் இருந்தாலும் எல்லாம் இறைவனோட திருவிளையாடல் தான், பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ததீசி குருநாதரும் சொல்லிடுறாப்ல. ஆனா சந்திரனோட அம்மாக்கு மட்டும் ஏதோ தப்பு தண்டா நடக்க போகுது அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம நாரதர் இருக்காரு இல்லையா, அவரு கைலாயமலை பக்கம் வராரு. வந்து பார்த்தா இங்க யாருமே இல்ல, எல்லாம் அமைதியா இருக்காங்க. சிவனை காணோம். எங்கடா சிவனை காணமே அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காரு. நந்தி கிட்ட விசாரிக்கிறாரு. நந்தி சோகமாவே இருக்கிறத பார்த்துட்டு ஏன் இவ்வளவு சோகமா இருக்க அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு இந்த நாளை பத்தி தெரியாதா, சிவன் தன்னைத்தானே வருத்திக்கிட்டு யாரு கூடயும் பேசாம கொள்ளாம எங்கேயாவது போய் தனிமையில துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி என்னதான் இந்த நாள்ல நடந்தது, ஏன் மனுஷன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காப்ல, கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன்னு நம்ம நந்தி விசாரிக்கிறார். அதுக்கு நம்ம நாரதர் இந்த ஒரு நாளை சிவனால மறக்கவே முடியாது, சிவனை பொறுத்தளவுல இது ஒரு துக்க நாள் தான், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, சும்மா பொழுதுபோக்குறதுக்காக அடிக்கடி கைலாயம் வந்து போய்கிட்டு இருக்கேன் நினைக்கிறியா, நீ நினைக்கிற மாதிரியே நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கைலாய மலைக்கு அடிக்கடி வந்து போய்கிட்டு இருக்கேன். நம்ம சிவன் மனமுடைந்து இருக்கிறார், அவர் தனிமைப்படுத்தப்பட்டார், இந்த திருஷ்டியை ரட்சிப்பதற்காக தனது மனதிற்கு மிக உகந்தவரை பிரிந்து வாழக்கூடிய அந்த நிலைக்கு தள்ளப்பட்டார். அந்த
துயரம் நடந்தது இந்நாளில் தான். இதே அமங்கல நாளில் தான் நமது சிவன் அவனின் உடைந்த பாகங்கள் அத்தனையும் உலக நன்மைக்காக ஒன்றிணைத்தார். எல்லாம் அரங்கேறியது இந்த நாளில் தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாரு மனுஷன். அப்படியே கேமராவோட போக்கஸ் அங்க இருந்து கொஞ்சம் தள்ளி போய் மயான பகுதியில சுடுகாட்டுல என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க. பார்த்தா சுடுகாட்டுல பிணங்கள் எரிவதற்கு மத்தியில நம்ம சிவன் தனிமையில உட்கார்ந்து அந்த துக்கத்தை அனுசரித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாத்தையும் மறக்கிறதுக்காக யோக நிலையில இருக்கிறார். எல்லாம் வல்ல அந்த கடவுளுக்கே இந்த நிலைமையா அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டு சோகத்தோட மொத்த உருவா நம்ம சிவன் சுடுகாட்டுக்கு மத்தியில பிணங்களுக்கு மத்தியில அப்படியே யோகத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம நந்தி வந்து நாரதரை பார்த்து, என்ன சொல்றீங்க நாரதரே, சிவனோட உடம்புல ஒரு பாகமே பிரிஞ்சு போச்சா, என்ன சொல்றீங்க, என்ன நடக்குது, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன் அப்படின்னு கேக்குறாரு. அப்படி இந்த நாள்ல நடந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் டீடைல்டா சொல்லுங்களேன், உங்க கால்ல விழுந்தாது கேக்குறேன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அவருக்கே லைட்டா ஒரு பொறி தட்டுது. ஒருவேளை இதுக்கும் தேவி சதிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு மோப்பம் முடிச்சு கரெக்டா சொல்லிடுறாரு. சிவங்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனது தேவி சதிதானா, நான் சொல்றது சரிதானா அப்படின்னு கேக்குறாரு. சிவனோட உடல்ல இருந்து பிரிஞ்சு போன அந்த சக்தி தேவி சதியா இருந்தா அப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா சதி இந்த கைலாய மலையில சிவனோட சேர்ந்து வாழ்வாங்க. அதுக்கான எல்லா சமிச்சைகளும் என்னால பார்க்க முடியுது. அப்படின்னா எனக்கு ஓகே, சந்தோஷம் தான். சிவனோட அந்த துயரம் சீக்கிரம் துடைக்கப்பட போகிறது அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு எல்லையில்லாத சந்தோஷம் வருது அப்படின்னு நம்ம நந்தி அப்படியே பரவச நிலையில பேசிட்டு இருக்க. நான் எதிர்பார்ப்பது சரிதானே, அது நடக்கும் தானே அப்படின்னு கேக்குறாரு. நந்தி கவலைப்படாத, சரியான நேரத்துல எல்லாம் சரியா நடக்கும் அப்படின்னு ஆரடம் சொல்றாரு. யாரு, நம்ம நாரதர். சதி எப்போ இந்த கைலாய மலைக்கு குடியேற வருவாங்க, குத்துமதிப்பா ஏதாவது ஒரு இந்த வருஷமா அடுத்த வருஷமானு ஏதாவது காலத்தை கணிச்சு சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்டா நாரதர் கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லாம மௌனம் காக்கிறார். ஏன் மௌனம் காக்குறீங்க, ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, சமிக்கையாவது கொடுங்களேன் அப்படின்னு கேக்குறாரு. நந்தி இப்போ வரைக்கும் நான் ஒரு மேட்டர் மட்டும் சொல்றேன், அதுக்கப்புறம் என்கிட்ட எதுவும் கேட்க கூடாது அப்படின்ட்டு அந்த மேட்டரை சொல்ல போறாரு. சிவன் இப்போ ஒரு பயங்கர வைராகியத்துல இருக்கிறார். ஒரு முரட்டு வைராகியத்துல இருக்காப்ல. அந்த வைராகியத்தை குறைச்சு சிவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல நம்ம மகாவிஷ்ணுவே முடிவு பண்ணிட்டார். என் கடவுள் தினந்தனம் நாராயணா 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 அப்படின்னு நான் கும்பிட்டு இருக்கேன். அந்த நாராயணனோட விருப்பமே அதுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட சிஷியனை நான் சும்மா இருப்பனா, அதுக்காக தான் எல்லா இடத்துலயும் அலன்னு அலைஞ்சு எல்லாம் கைகூடும் வர நான் கைவிட போறது இல்ல. சிவனுக்கு எல்லாம் சிறப்பா அமையும், அதற்கான வேலைகள் எல்லாத்தையும் நானும் எல்லாம் வல்ல அந்த விஷ்ணுவும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, நல்லதே நடக்கும் அப்படிங்கிறார். நீங்க உங்களோட கடவுளை பத்தி கரெக்டா சொல்றீங்க, அதே மாதிரி எனக்கு ஏன் கடவுளை பத்தி தெரியும். யார பத்தி? சிவனை பத்தி எனக்கு தெரியும். அவர் ரொம்ப வைராகியக்காரரு. அவர் அந்த வைராகியத்தை விட மறுத்தா இன்னும் தூக்கி பிடிச்சுக்கிட்டு எனக்கு வைராகியம் தான் முக்கியம் சொல்லிட்டு அப்படியே முக்கிக்கிட்டு இருந்தா எத்தனை வருஷம் அவர் அப்படியே இருப்பாரோ, எத்தனை வருஷம் இன்னும் தனிமையில கஷ்டப்படுவாரோ அப்படின்னு சொல்லி நந்தி வருத்தப்படுறார். அதெல்லாம் கவலைப்படாத நந்து, ஆல் இஸ் வெல், டோன்ட் வரி அப்படிங்கறாப்ல நம்ம நாரதர். அது மட்டும் இல்லாம கீழே நம்ம தட்சனோட நாட்டுல வசந்தகால விழா நடக்க போகுது. அந்த விழால ஜம்முன்னு நம்ம சிவனை அங்க போய் உட்கார வைக்க போறோம். வசந்தகால விழால பங்கெடுக்கிற எல்லாருக்கும் வசந்தமான நிகழ்வுகள் தான் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அந்த வகையில நம்ம சிவனுக்கும் எல்லாம் வசந்த காலமாவே இருந்துட்டு போட்டுமே, நாம எப்பாடுபட்டாவது சிவனை சுடுகாட்டிலையும் மயானத்திலையும் நடுவுல இப்படி புரண்டு தெரிகிற நம்ம சிவனை எப்படியாவது வசந்த கால விழால மத்தியில உட்கார வைக்கணும், அதற்கான முயற்சியில நம்ம ஈடுபடணும் அப்படின்னு நாரதரும் நந்தியும் சேர்ந்து ஸ்கெட்ச் போடுறாங்க. அப்படியே அங்க இருந்து தட்சனோட அரண்மனையில என்ன நடக்குதுன்னு ஒரு எட்டு பார்ப்போம். ரோகிணி விடாம சந்திரனை ஒட்டிக்கிட்டே இருக்கிறத பத்தி கூட இருக்கிற சகோதரிகள் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அந்த பேச்சு வழக்கிலேயே, ஏமா ரோகிணி இப்படியே சந்திரன் கூட ஒட்டிக்கிட்டே இருந்தேன்னா உன் தங்கச்சி ரேவதிக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குமா வேணாமா, புருஷன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் தோணாதா, கொஞ்சம் கேப் விடுமா அப்படின்றாங்க. அதுக்கு வெள்ளந்தியா நம்ம ரோகிணி சிரிக்கிறாங்களே ஒழிய இந்த பக்கம் ரேவதி படுற கஷ்டம் ரோகிணிக்கு தெரியவே இல்லை. ரேவதியை பார்த்து அவங்க அக்கால ஒரு அக்கா சொல்றாங்க, ரேவதி ஓ இடத்துல நான் இருந்தா கண்டிப்பா நான் சண்டைக்கு போவேன், கோவப்படுவேன், வருத்தப்படுவேன். புருஷன் என்ன உனக்கு மட்டுமா சொந்தம், எனக்கு தானே சொந்தம் சொல்லிவிட்டு பங்குக்கு போய் நிப்பேன். ஆனா நீ என்னன்னா எவ்வளவு பெருந்தன்மையா உன் அக்காக்காக விட்டு கொடுத்துருக்க, எதையும் தப்பா எடுத்துக்க மாட்டேங்கிற, சிறப்பு அப்படின்னு பாராட்டுறாங்க. ரேவதி படுற கஷ்டத்தை அவங்க சொன்னாதானே தெரியும். இவங்க யாருக்குமே ரேவதி சொல்லல. ரேவதியோட கஷ்டம் தெரிஞ்ச ரெண்டு ஜீவன்கள் யாரு, ஒன்னு நம்ம சதிதேவி, இன்னொன்னு இவங்க எல்லாரையும் பெத்த அந்த ராணி. இவங்களும் வேற வழி இல்லாம வெள்ளந்தியா சிரிக்கிறாங்க. அங்க பார்த்து நம்ம சதிதேவி ரேவதிய சைகை பண்றாங்க. சும்மா இந்த பக்கமே நிக்காம நீயும் போய் சந்திரனை ஒட்னாப்ல போய் நில்லு அப்படின்னு வாண்டடா ரேவதியை கொண்டு வந்து சந்திரன் பக்கத்துல நிக்க வைக்கிறாங்க நம்ம சதிதேவி. அப்பையும் சந்திரன் அந்த பக்கம் திரும்பாம இந்த பக்கம் ரோகிணியவே பார்த்து பேசிட்டு இருக்காங்க. சும்மா கடமைக்கு ஒரு பார்வை ரேவதியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முழுக்க ரோகிணியை பார்த்தே பேசிட்டு இருக்காப்ல. மறுபடியும் கவலை தான். அதே கவலையோட சதிதேவி திரும்பி அவங்க அம்மாவை பாக்குறாங்க. அதே சமயம் தட்ச மகாராஜா அவைக்கு வருகிறார் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. நம்ம ஆளு வந்து சிம்மாசனத்துல உட்கார்றாரு. வந்தவரு நம்ம சந்திரனை மேல வர சொல்லி கூப்பிடுறாரு. உடனே சந்திரன் மூத்த தரமான ரோகிணியை கூட்டிக்கிட்டு அப்படியே கிளம்பும் போது நடுவுல நம்ம சதி புகுந்து
ரேவதி போமா, நீ உன் புருஷனை கூட்டிட்டு மேல போ அப்படின்னு சும்மா யதார்த்தமா சொல்றாங்க. இப்போ உங்களை கூட்டு கௌரவப்படுத்த போறாங்க, வரவேற்க போறாங்க. வயசு வித்தியாசத்துல பார்த்தா அடங்கொன்னியா நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ரோகிணி மூத்த தாரங்கிறதுனால ரோகிணி தான் வயசுல மூத்தவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆக்சுவலா பார்த்தா ரேவதி தாங்க வயசுல மூத்தவளா ரோகிணியை விட. சோ வயசு வித்தியாசத்துல மூத்தவளான உனக்கு தான் முதல் உரிமை, நீ சந்திரன் கூட போ அப்படின்னு சொல்லி ரேவதிய வாண்டடா அனுப்புறாங்க கூட. அப்போன்னு பார்த்து சும்மா இல்லாம நம்ம ரோகிணி அதிகாரமும் வரவேற்பும் புகழ்ச்சியும் இது எல்லாமே வயசின் அடிப்படையில் தானா, ஏன் தங்கச்சிக்கு எதுவும் கிடைக்க கூடாதா, நானும் தான் வருவேன் அப்படின்னு சொல்றாரு. யாரு? ரோகிணி சொல்றாங்க. அப்படி சபையில மத்தியில சொன்னதுனால ரேவதி அமைதியா நின்னுட்டாங்க. அப்போ மேல இருந்து நம்ம மகாராஜா பேசுறார். இளையவள் அப்படிங்கறதுனால உனக்கு அதிகாரம் இல்லாம இல்ல, எல்லாத்துலயும் உனக்கும் பங்குண்டு அப்படின்னு சொல்ல இவங்க சந்தோஷப்படுறாங்க. சபைக்கு மத்தியில நீ வேற ஆசைப்பட்டு கேட்டுட்ட, பரவாயில்ல வா, எனக்கு ரேவதி மேல நம்பிக்கை இருக்கு, இந்த மாதிரி விஷயத்துல அவளுக்கு ஒன்னும் பெருசா ஆர்வம் இல்ல, விட்டு கொடுப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல இதுக்கப்புறம் ரேவதியால என்ன பண்ண முடியும், சும்மா ஒரு புன்னகையை போட்டுட்டு அங்கேயே நின்னுறாங்க. சோ சந்திரனும் ரோகிணியும் போய் அந்த வரவேற்ப அந்த கௌரவத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க. ரேவதி சோகத்தின் மொத்த உருவமா அப்படியே கீழே நின்னு அத பாத்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் மகாராஜா சொற்பொழிவு ஆத்த ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி எனக்கு மகாசபை கூட்டம் ரொம்ப முக்கியமான வேலைகள்லாம் இருக்குங்கிறதுனால என்னால இந்த வசந்த கால விழால பங்கெடுக்க முடியாது, அதனால எனக்கு பதிலா என் இடத்துல இருந்து இந்த எல்லா வேலையும் பாத்துக்க போறவரு சாட்சாத் நம்ம சந்திரன் தான் அப்படின்னு எடுத்து சொல்றாரு. என்ன எல்லாருக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்டா எல்லாரும் சிரிச்ச வாக்குல இருக்க. சரி எல்லாரும் சிரிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்காங்க, சோ எல்லாருக்குமே இந்த முடிவுல திருப்தி தான் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ரேவதியை திரும்பி பார்த்தா ரேவதியே பரவாயில்ல நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க உண்மையிலேயே நல்லபடியா சந்தோஷமா சிரிச்சுதாங்க நிக்கிறாங்க. சந்திரனும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்க இடத்துல வந்து நான் எல்லாத்தையும் சிறப்பா செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லா பேரும் என் மாப்பிள்ள சந்திரனுக்கு நல்லபடியா ஒத்துழைக்கணும் சரியா அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் போட்டுறாரு. இந்த வசந்தகால விழாவோட இந்த வசந்தகால உற்சவத்துல ஆரம்ப காலம் அமர்க்கலமா இருக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 9 நதியில இருந்து நதி நீரை கொண்டு வரணுமா. அதுவும் நம்ம தட்ச மகாராஜாவோட பொண்ணுங்க ஆளுக்கு ஒரு நதியில போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்களா. அதுலயும் குறிப்பா கங்கை நதி விசேஷமா. சோ அந்த கங்கை நதியில போய் தண்ணி எடுத்துட்டு வர வேண்டிய வேலை நம்ம சதி தேவிக்கு கொடுக்கப்படுகிறது. இவங்களும் சரின்னு ஆளுக்கு ஒரு குடத்தை எடுத்துட்டு தண்ணி எடுக்க போயிடுறாங்க. அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏமா ரேவதி, எப்ப பார்த்தாலும் ரோகிணி உன் புருஷன் கூட ஒட்டிக்கிட்டே தெரியறாளே, அதெல்லாம் பார்த்து உனக்கு வருத்தம் இல்லையா அப்படின்னு கேட்டா அதுக்கு நம்ம ரேவதி பதில் சொல்றதுக்கு முன்னாடியே ரோகிணி முந்திக்கிட்டு இல்ல அக்கா ரொம்ப சமத்து, அதெல்லாம் என்ன தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க, என்னக்கா சரிதானே அப்படின்னு கேட்க ரேவதி இதுக்கப்புறம் என்ன சொல்ல முடியும், மனசுல இருக்க சொல்ல முடியாது. அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஆமாங்கிற மாதிரி விட்டுறாங்க. அப்படியே பேசிட்டே தண்ணி எடுக்க போய்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கைலாய மலையில நம்ம நந்திதேவ ஏதோ பழங்கள் எல்லாத்தையும் தண்ணியில கழுவிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த குளத்துல மிதக்கக்கூடிய சிவனோட நாமம் எழுதப்பட்ட சதியோட கையால எழுதப்பட்ட அந்த தாமரை மலர்கள் மிதந்துகிட்டு இருக்கு. இன்னும் தனக்கு தானே நம்ம நந்தி பேச ஆரம்பிச்சிடாப்ல. சிவா, நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கங்க, என்ன எப்படி வேணாலும் திட்டுங்க அடிங்க, எனக்கு கவலை இல்லை. ஆனா இனிமே சதி மேட்டரை நான் கையில எடுக்காம இருக்க போறது இல்ல. உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, நாரதர் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் எனக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிருச்சு, கண்டிப்பா சதியை பத்தி நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிவனை பார்க்க இங்க வராரு. சிவனும் அங்க வந்துடுறாரு. என்னாச்சு வண்டிங்களே, வர லேட் ஆகும் நினைச்சேன், வருஷம் எப்போ லேட்டா தான் வருவீங்க, இன்னைக்கு என்ன சீக்கிரம் வண்டிங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. சிவன் ஆனா இன்னும் சோகத்தின் மொத்த உருவாதான் இருக்காரு. உங்களுக்கு சாப்பிடறதுக்காக பழம் எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா சார மாட்டேங்கிறாரு, வேண்டாங்கிறாரு. சரி தண்ணியாவது குடிங்க அப்படின்னு கொடுத்தா அதையும் வேண்டாங்கிறாரு. ஆமா, கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல. இன்னும் எப்பவுமே தியானத்துல மூழ்கினீங்கன்னா ரொம்ப நேரம் போறதே தெரியாது, அப்படியே இருப்பீங்க. ஆனா இப்போ ரொம்ப சீக்கிரமே வந்துட்டீங்க, என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறாரு. விசாரிச்சா நம்ம சிவன் சோகத்தோட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தியானம்னா என்ன, மனதை ஒரு நிலைப்படுத்துறதுக்கு பேரு தான் தியானம். அலைபாயக்கூடிய அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் அடக்கி ஆளுவதற்கு பேரு தான் தியானம். மேன்மை நிலைக்கு ஒருத்தவனை எடுத்து செல்லக்கூடிய பாதை தான் தியானம். உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளும் நமக்கு சொந்தமில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த தத்துவம் தான் தியானம். ஆனா அந்த அளவு மதிக்கத்தக்க மேன்மை மிக்க அந்த தியானத்துல நான் ஈடுபடும் போது என் மனசு அலைபாயுது, என்னென்னமோ என் மனசுக்குள்ள ஓடுது, ஏகப்பட்ட குழப்பங்கள், நான் இல்லை என்று உணர்ந்து அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறார். அப்ப நம்ம நந்தி என்ன சொல்றீங்க, இந்த உலகத்துக்கே அதிபதி நீங்க, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லையே, அப்புறமும் எதற்காக இந்த சஞ்சலம் அப்படின்னு கேட்கிறார். எனக்கு சர்வேஸ்வரர் அப்படின்னு பேரு உண்டு, ஆதிநாதர் அப்படிங்கிற பேரும் உண்டு, இது எல்லாம் பக்தர்களான நீங்க எனக்கு வச்ச பேரு. சர்வேஸ்வரன் என்ன கூப்பிடுறீங்களே, அதோட அர்த்தம் என்ன, சர்வத்தையும் நடத்துறது நான் தான் அப்படிங்கறதா அந்த அர்த்தம். அதுவே அவமானம் இல்லையா, அதுவே கர்வம் இல்லையா, சர்வமும் நான் அப்படின்னு கர்வத்தோட சொன்னா அதுவும் கர்வம் தானே அப்படிங்கிறாரு நம்ம சிவன். என்கிட்ட அகங்காரம் கிடையாது, அகங்காரம் இல்லாத என்னால எப்படி சர்வமும் எனதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கொஞ்சம் புரியாத பாஷையிலேயே மனுஷன் பேசுறாரியா. சிவா, இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தது, இந்த ஒரு நாள்ல நீங்க ஏன் சோகமா இருக்கீங்க அந்த மேட்டர் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சந்தோஷமா சொல்றாரு நம்ம நந்தி. ஆமா, நாரதர் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, இதே நாள்ல தானே உங்க உடம்புல இருந்து ஒரு சக்தி பிரிஞ்சு போச்சு அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறவங்க நிறுத்து அப்படின்னு நம்ம சிவன் ஒரு சத்தத்தை போட சிவனோட அந்த கோபத்தை பார்த்து அப்படியே நந்தி மிரண்டு போய் கையில இருந்த சாப்பாடு எல்லாத்தையும் கீழே கொட்டிடுறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி அதுவும் நடக்காது, ஏதோ என்னோட நலத்தை கருதி எல்லாரும் முயற்சி பண்றீங்களேன்னு சொல்லிட்டு நான் ஒன்னும் பெருசா கேட்டுக்காம கண்டுக்காம இருக்கேன். நடப்பது அனைத்தும் வெறும் முயற்சிகள் மட்டும்தான், எதுவும் எனது வைராக்கியத்தை குலைத்து விடாது, எனது தவத்தை
நிறுத்தி விடாது, எதற்காகவும் அசைந்து கொடுக்க மாட்டான் இந்த சிவன் அப்படின்னு நிற்கிறார். எனக்கு எந்த ஒரு சக்தியும் தேவையில்லை. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு எந்த காலத்துல வேணாலும் எது வேணாலும் மாறலாம். ஆனா நான் மகா காலன், கால மாற்றங்கள் எந்த வகையிலும் என்னை பாதிக்காது அப்படின்ட்டு மனுஷன் கண்ணை மூடி தியானத்துக்குள்ள போயிட்டாரியா. நந்திக்கு ஒன்னும் புரியல. அப்படியே கால்ல விழுந்து ஒரு மன்னிப்பு கேட்கிறாரு. மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாரு. ஏன்னா தியானத்துக்கு போயிட்டாரு இல்லையா, பேசினா தியானம் டிஸ்டர்ப் பண்ணும். அதனால மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாரு. தப்பு பண்ணிட்டோம், கோவப்படுத்திட்டோம், அநியாயத்துக்கு கோவப்பட்டாப்ல. இந்த லெவலுக்கு கோவப்படுவாரு அப்படின்னு தெரிஞ்சா தேவி சதியோட பேச்சை நான் எடுத்திருக்க மாட்டேன். இனி தேவி சதியோட பேச்சை நான் எடுக்க போறதும் இல்ல அப்படின்னு நம்ம நந்தி முடிவு பண்ணிட்டாரியா. அடுத்து என்ன, நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம்.